விசுவாசிகள்னா ஆசீர்வாதம் வந்தாலும் ஆலயத்தை தேடுவாங்க. விசுவாசிகள்னா ஆசீர்வாதம் கிடைக்கிறவருக்கு இயேசுவே இயேசுவே. ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு சபையே தெரியாது. திரும்ப அடுத்து கல்யாணத்துக்கோ கருமாதிக்கோ தான் வருவாங்க. ஆமா இல்லையா? இங்க வந்து அழுவாங்க, இயேசுவே எனக்கு வேலையை தாருங்க, எனக்கு குழந்தையை தாருங்க, எனக்கு கல்யாணத்தை தாருங்க, எனக்கு அதை தாருங்க, இதை தாருங்க. அவர் தந்ததை வெளியில் இறங்கிடுவாங்க. அப்புறம் இங்க ஒரு சபை இருந்தது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் ரொம்ப பிஸி பாஸ்டர், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், எனக்கு அந்த வேலை இருந்து இந்த வேலை இருந்து. அது ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எப்போது தகப்பனை விட்டு விட்டு வெளியே சொல்லுகிறோமோ அப்போது நம்ம போற இடத்துல ஆசீர்வாதம் அப்படியே அழிந்து போய்விடும். இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு போற அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. நினைக்கிறோம் சர்ச்சுக்கு வராம வீட்டுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுவேன்னு. நான் சொல்றேன், நீ அப்பாவை விட்டுட்டு அப்பாவை வீட்டை விட்டுட்டு உன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா அங்கு பஞ்சம் வரும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்றார். சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும், ஆண்டவரை தேடினா எந்த பிரச்சனையும் வராது.